அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உலர்ந்த திராட்சை பழத்தை போன்ற சிறிய தலையுடைய ஒரு கருப்பு நிற அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். அவருடைய சொல்லை கேளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 693. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு கூட்டத்திற்கு அல்லது ஒரு குழுவுக்கு ஒருவர் தலைவராக நியமிக்கப்படுகிறார். அவர் கருத்த நீக்ரோ அடிமையாக இருக்கிறார். அவருடைய தலை உலர்ந்த திராட்சை பழத்தை போன்று சிறியதாக இருக்கிறது. அதாவது பார்ப்பதற்கு ஒரு மிடுக்கான தோற்றமுடையவராக அந்த மனிதர் இல்லை என்றாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைமை பொறுப்பை கவனித்து நாம் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவருடைய சொல்லை கேட்க வேண்டும். அவருடைய உத்தரவுகளை மதிக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அன்பிற்குரியவர்களே, இதில் நாம் கூடுதலாக விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால், நிர்வாகத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட தலைவருக்குத்தான் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மார்க்க ரீதியாக அவர் சொல்லக்கூடிய கட்டளைகள் திருக்குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இருக்கும் என்று சொன்னால் அவற்றிற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை. மாறாக அப்படிப்பட்ட கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடாது என்பதே இஸ்லாத்தின் வழிகாட்டுதல். புரிந்து நடந்து கொண்டால் குழப்பங்கள் தவிர்க்கப்படும். நிர்வாக வழிகாட்டுதல் என்பது வேறு, மார்க்க வழிகாட்டுதல் என்பது வேறு. மார்க்கத்திற்குரிய வழிகாட்டுதலாக அல்லாஹுவின் கட்டளைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளும் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த வரம்புகளுக்கு உட்பட்டு தலைவர் கட்டளையிட்டால் அவற்றை கேட்டு நடப்பதில் எந்த குற்றமும் இல்லை. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.